ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே, இந்த நல்ல வேளைக்கு ஆமக்கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளையிலேயே நோக்கி பார்க்க தேவாவியான அந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்களும் மண்பாண்டவமாக இருக்கிறேன், பாவ உலகத்திலே வாழ்கிறேன். பாக்கத்தின் ஆவியான கிருபை கூற வேண்டுமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சங்கீத பகுதியை தியானிக்கும்படியான கிருபைகளை தாரும். பிள்ளைகள் அதை ஆண்டவரே கேட்கும்போது ஆண்டவரே அதில் மூலமாக அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவாவியானவர் கிருபை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறவர்கள் தாவே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. தொடர்ந்து ஆவியானவர் ஆளுகை செய்யும். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். 2 சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினோருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயர்களை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது பரலோகத்தில் வீற்றிருக்கிற 4ஆம் வசனம், பரலோகத்தில் வீற்றிருக்கிற நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். இங்க 6ஆம் வசனத்துல நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைக்கிற ஒரு அனுபவம். காரணம் என்ன? எதுக்காக அபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயர்களை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். இங்க கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் என்ன செய்யறாங்க? எழும்பி நிற்கிறாங்க. அதிகாரிகள் எல்லாம் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்க? அவர்கள் கட்டுகளை அறுத்து, நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளை ஆண்டவர் என்ன செய்யாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தாரு. இந்த ஜனங்கள் எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தாரு. அது இவங்களுக்கு ஒரு கட்டாய் மாறிட்டு. அநேக பேர் இப்படித்தான், கர்த்தருடைய பிரமாணம் அவங்களுக்கு ஒரு கட்டுகளாய் மாறி போகும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கட்டுகளை அறுத்து கயர்களை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்படின்னா பார்த்துக்கிடுங்க. அப்போ எப்படியாவது இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளின்படி நாம் ஏன் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதை எரிந்து போடுகிறார். அப்போ பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் என்ன செய்கிறாரு? நகைப்பார் அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் நடக்குது இல்லையா சில விஷயங்கள், ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் தந்திரமாக சில இதுகளெல்லாம் உண்டாக்குறாங்க. சில குரூப்புகளெல்லாம் உண்டாக்கிட்டு அதை வச்சு அவங்க மற்றவங்களெல்லாம் அடித்து ஒதுக்கிறதுக்காக வேண்டி ஆராதனைக்க விடாமல் ஆராதனை கூடங்கள்ல எல்லாம் போய் அதற்கு தடை பண்ணி, இதே மாதிரி பழைய காலத்திலையும் இதே மாதிரி நடந்தது. ஆனால் இது நடந்ததும் ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த சொல்றாரு, நான் என்னோட ராஜாவை என்னத்துக்கு மேலே? சீயோனுக்கு மேலே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அப்போ இதுக்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் தமது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அவர் நகைக்கிறார். இவருங்க என்ன செய்யறாங்க? நாங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து
என்ன செய்கிறாங்க? தேவன் அபிஷேகம் பண்ணின, தேவன் தெரிந்தெடுத்த பிள்ளைகளுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க? போராடுகிறாங்க. பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, தள்ளுறாங்க, எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. அவங்கள எவ்வளோ தூரம் வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் வேதனைப்படுத்துகிறாங்க. ஆனால் வேதனைப்படுத்தும் போது ஒரு காரியத்தை மாத்திர நாம் வேதனைப்படும்போது கூட ஒரு காரியத்தை மாத்திர நாம் நினைவு கொள்ள வேண்டும். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களை பார்த்து நகைக்கிறார். ஏன்னா மனுஷன் உருவாக்கப்பட்டது எதற்காக வேண்டி? மனுஷன் உருவாக்கப்பட்டது அவனுடைய ஆத்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இளைப்பாறுதல் கிடைப்பதற்காக வேண்டி. அந்த இளைப்பாறுதலை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிதான் ஆண்டவர் பூலோகத்தில் எல்லா ஆத்மாக்களையும் படைத்திருக்கிறார். அது கிறிஸ்தவனானாலும் யூதனானாலும் யாரானாலும் சரி, RSS ஆனாலும் பிஜேபி ஆனாலும் பஜ்ரங்கதள் ஆனாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்துல இருந்து நீ கடந்து போகும்போது ஒரு ப்ரமோஷனோட போனோம். இயேசு சொல்லி இருக்காரு யோவான் 14ஆம் அதிகாரத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு 2ஆம் வசனத்துல. அந்த வாசஸ்தலங்களில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த அவர் நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிற அந்த இடத்துல நம்ம எப்படியாவது நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுள்ள ஒரு ஆர்வத்துல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனுஷனை உலகத்துல படைச்சிருக்கார். அவன் அந்த விழுந்து போன ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவர்கள் விழுந்து போன போது அந்த வீழ்ச்சியிலிருந்து மனுஷன் மேல அன்பு வைத்து மனுஷனை பாதுகாக்கும்படியாக தான் இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பிளானே உருவாக்கினார். ஆனா இந்த மனுஷர்கள் அதை என்ன செய்யறதில்லை, அறிகிறதில்லை, அவங்க அதை உணர்றதில்லை. அப்போ அதை பார்த்துதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நகைக்கிறாரு. இது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ இவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அப்படி இல்லை. இது எல்லாருக்கும் வேண்டி தந்த ஒரு ரட்சிப்பு தான் இந்த ரட்சிப்பு என்கிறது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து இகழுகிறார். இது உனக்கு தான்ப்பா நஷ்டம், உனக்கு தான், உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் அது நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை என்ன இகழுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். ஒரு கலக்கம் ஒரு மனுஷனுக்கு உருவாகுதுன்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயம் எப்போ அவனுக்கு முன்னால காண்கிறதுல ஒரு நிச்சயம் இல்லாமல் வருதோ அந்த நேரத்தில் என்ன செய்கிறான்? கலங்கி போகிறான். இதே கலக்கம் என்ன செய்யுது? இந்த ஜனங்கள் மேல என்ன செய்து வருது? அதாவது ஜாதிகள் மேல கொந்தளித்து அந்த ஜனங்கள் மேல என்ன செய்யுது? அந்த கலக்கம் வருது. அவங்களுக்கு அதா இதா, அது சரியா இது சரியா அது சரியா அப்படின்னு உள்ள ஒரு கன்ஃபியூஸ் அவங்க என்ன செய்வாங்க? மொத்தத்திலே அதை விட்டு பின்மாறி போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகுது. அவர் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம் ஆகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த ராஜா ஒரு முக்கியமான ஒரு ராஜா. இந்த ராஜா தான் பவுல் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 3:16, 6:19 இதெல்லாம் படிக்கும்போது 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்றாரு. அதே போல 6 என்ன செய்யுது? உங்கள் சரீரமானது 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும்
இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய வந்தும் அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்போ மொத்தத்திலே சொல்ல போயாச்சுன்னா மனுஷனுடைய சரீரம் என்பது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதை தாங்க சீயோன் மீதில் என்ற ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், நீர் என்ற குமாரன் என்று உண்மை நான் ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட இந்த ராஜாக்கள், இந்த அபிஷேகம் மிகவும் முக்கியமானதாக. இந்த ராஜா இந்த அரண்மனையை, ராஜா இருக்கிற அரண்மனை எப்படி இருக்கும்? பத்திரப்பட்டு இருக்கும், அப்படிதானா? அதை பலவான் என்ன செய்கிறாரு? வந்து பாதுகாக்கிறார். பரிசுத்தாவியாகிய பலவான் என்ன செய்கிறாரு? அரண்மனையை பாதுகாக்கிறார். ஆகவே இந்த அபிஷேகம் என்கிறது முக்கியமான ஒன்று. பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய கைடன்ஸாகவே தான் இருக்கிறது. வேற யாரும் என்ன செய்ய முடியாது. இந்த ராஜாவை தரித்து கொள்ளாத, தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்தில் உருவாக்கப்படாமல் நம்ம ஒரு நாளும் பரலோகத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இயேசுவும் கூட பல இடத்துல சொல்றாரு, எல்லா இடத்துலயும் அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. மத்தேயு எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என்ன செய்யுங்க, அந்த ஊழியத்துக்கு அனுப்பும்போது, அந்த பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்ன செய்யறாரு? ஊழியத்துக்கு அனுப்பும்போது 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை எல்லாம் படிக்கும்போது அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? எப்படி பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பார்த்தீங்களா எவ்வளவு கிளியரா அவர் சொல்றாரு, என்ன பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நீ பிரசங்கம் பண்ண வேண்டியது எதை பண்ணணும் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அதுக்கு முன்ன சில அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கிறாரு பாருங்க. வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து பிணியாணிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். சும்மா ஒன்றும் அவர் அனுப்புறதில்லை. சும்மா ஏதாவது விழி கேட்டுட்டு உடனே ஒரு தரிசனத்தை பார்த்த உடனே சாடி ஏறி ஊழியத்துக்குன்னு போறதில்லை. அப்படி போகும்போதுதான் அநேக பிரச்சனைகள் சுவிசேஷ விரோதிகளினால் உண்டாகிறது. அந்த சுவிசேஷ விரோதிகளால் உண்டாகிற ஒரு காரியத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் அது ஏன் உருவாகுதுன்னு சொல்லியாச்சுன்னா, ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்க போறதுக்கு முன்னாடி சில அதிகாரத்தை கொடுக்கிறாரு. சும்மா யாரையும் அனுப்ப மாட்டாரு. அவர் அதிகாரத்தை கொடுத்து பிணியாளிகளை சௌக்கியமாக்க உள்ள கிருபை வேற கூட கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றார். திட்டமும் தெளிவுமா அப்படி சொல்லி அனுப்புறார். ஆனா இன்னைக்கு பிரசங்கம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அந்த வசனத்தின்படி நடக்காம எப்ப இருக்கிறோமோ அப்பதான் பிரச்சனையே நமக்கு உருவாகும். நம்ம வசனத்தின்படி தேவன் இயேசு நமக்கு சொன்னபடி நம்ம நடந்தாச்சுன்னா நிச்சயமா இயேசு நம்மளை என்ன செய்வாரு? பாதுகாப்பார். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண சொல்றார். அந்த ராஜ்யத்துல தான் ராஜாவை என்ன செய்கிறாரு? அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படின்னா எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். நம்ம பரமண்டலங்களில் ஜெபம் சொல்லுவோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவும் நாம் பரிசுத்தப்படுவதாம் ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபம் பண்றோம். இயேசு என்ன அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது அவர் என்ன இது பண்ண சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லாச்சுன்னா, பூலோகம் முழுதும் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். தேவனுடைய ராஜ்யம்
சியோன்ல மாத்திரமல்ல, எல்லாமே சியோனாக இருக்க வேண்டும். இங்க உள்ள மனுஷர்கள் எல்லாம் சியோனாக மாற வேண்டும். அப்படித்தான் இயேசு விரும்பினார். அதுதான் சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய சித்தம் பரலோகத்து, தேவனுடைய சித்தம் செய்யணும்னா தேவனுடைய ராஜ்யம் வரணும். ஆகவே இந்த ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது, நான் என்னுடைய பரிசுத்த பரம சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நானுமே ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுகிறேன் என்று சொன்னார். இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்கையார்கள். இப்போ அவர் யாருக்கு இந்த எச்சரிக்கையை கொடுக்குறாருன்னு தெரியுமா? முதல்ல நம்ம 2ஆம் வசனத்துல பார்த்தோம் இல்ல, பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணின அந்த அதிகாரிகளையும் அந்த ராஜாக்கள்கிட்டையும் சொல்றாரு, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்திருக்கிறேன்? ராஜாவை, அவர்களெல்லாம் சியோன்ல அவர்கள் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவருடைய இருதயங்களில் என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இனி அந்த ராஜா அவர்களை பார்த்து கொள்வார். ஆனா நீ என்ன செய்யணும்? நீ ராஜாவே, ராஜாக்களே, நீங்க உணர்வடையணும். பூமி நியாயாதிபதிகளே, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். பயத்துடனே நீங்க கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்துடனே களி கூறணும். இல்லைன்னா கோபம் என்ன என்றா, குமாரன் என்ன செய்வாரு? கோபம் கொண்டுருவார். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவரு என்ன ஆபத்து வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியா தான் இந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய இருதயத்துல ஸ்தாபித்திருக்கிறார். அப்ப இந்த ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்வதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த ராஜ்யம் இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்லன்னு பவுல் சொல்றாரு. இன்னும் அநேக காரியங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம், அவர் என்ன சொல்றாரு? இந்த சிறு பிள்ளையை போல என்னை தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிடில் அதில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுபோல இங்கேயும் குமாரன் கோபம் கொண்டு நம்ம அழிஞ்சு போகக்கூடாது. இங்க இந்த இதுல இது காரணம், ஒரு கிரியை நம்ம பார்த்தோம்னா, அந்த கிரியை எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ராஜாவாய் இருந்து நம்முடைய சியோனில் ஆளுகை செய்கிற இந்த ராஜா நம்மை வழி நடத்தும் போது பல வழிகளில் அவர் நம்மை நடத்துவார். அப்படிதானா? ஒரு வழி நமக்கு சரி உள்ளதா இருக்காது, நமக்கு சரியா இருக்கும். ஆனா ஆண்டவர் பார்த்தாச்சுன்னா, இந்த வழியில போயாச்சுன்னா இவன் என்ன செய்வான்? பின்மாறி போயிடுவான், அல்லது விழுந்து போயிடுவான், அல்லது அவனுடைய ஆவியை நஷ்டப்படுத்திடுவான் அப்படின்னு ஏதாவது அவருக்கு தோணியாச்சுன்னா அவர் என்ன செய்வார்? அந்த வழியை மாற்றி, இது இல்லை வழி மக்களே, வேற எந்த வழியில போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்? வழியை திருப்பி விடுவார். அதான் பைபிள்ல நமக்கு சொல்லியிருக்கு. இதோ இந்த பக்கம் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி தனக்கு பின்னாடி ஒரு ராஜா நம்ம கூட எப்பவும் இருப்பார். அடுத்தது நமக்கு வர வேண்டிய சம்பவங்கள் சொல்லி தர்றதுக்கு இந்த ராஜா கூட என்ன நடந்தாலும் அவரு நம்மளை அறிவிக்காம ஒரு காரியம் செய்ய மாட்டார், என்னதான் இருந்தாலும். அப்போ இதுல நம்ம பார்க்கும்போது இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் கரடு முரடான வழியிலோடு நடத்தி கொண்டு போனா கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? இயேசுவை விட்டு தூரம் போக மாட்டார்கள்.
போகக்கூடாது. அதான் சொல்லி இருக்குது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யணுமா. சில வேளை கடினமா நம்மளை நடத்தி இருப்பாரு, சில வேளை சில பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருப்பாரு. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி, அது நன்மைக்கே என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? குமாரனை என்ன செய்ய வேண்டுமா? முத்தம் செய்ய வேண்டும். அது இந்த ராஜா இருந்தாச்சுன்னா நிச்சயமா அது என்ன செய்யும்? நடக்கும். காரணம், இந்த ராஜா அப்படி நம்மளை நடத்துவார். ஆகவே நம்ம என்ன செய்யும்? ஒரு நாளும் குமாரனை விட்டு பின்மாறி போக மாட்டோம். ஆனா இந்த ராஜாக்களுக்கு பற்றி சொல்லியிருக்கே 10ஆம் வசனத்துல, இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள். நீங்க பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்துடனே களி கூறணும். நீங்க களி கூறும்போது நடுக்கம் உங்களுக்கு வேணும். இப்ப இருக்கிறது மாதிரி ஒண்ணு நடக்காது. சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, ரொம்ப எப்பவும் ஜாலி, அவங்களுக்கு டூர் அடிச்சுட்டு அப்படி நடக்கணும். அந்த மாதிரி ஆளுகள்லாம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பார்ட்டி வைப்பாங்க. கூடி சேர்ந்து பார்ட்டி வச்சு அங்கே பெரிய ஒரு லாவிஷான ஒரு லைஃப் அப்படி போகும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இப்பொழுது ராஜாக்களை பார்த்து சொல்லு, ராஜாக்களே உணர்வடையுங்கள். நீங்க என்ன செய்யணும்? உணர்வடையணும். உணர்வடையாம இருந்தாச்சுன்னா குமாரன் கோபத்துல நீங்க என்ன செய்வீங்க? அழிஞ்சு போயிடுவீங்க. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? உணர்வடையணும். அதிகாரி பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். நியாயாதிபதிகள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். பயத்துடனே என்ன செய்யணும்? கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்துடனே என்ன செய்யணும்? கழிக்கணும். நீ சந்தோஷப்படும் போது எப்பவும் ஒரு பயம் உனக்குள்ள இருக்கணும். நீ பார்ட்டி சேர்ந்து கூடி தின்னு குடிச்சு ஆனந்திக்கும் போது ஒரு பயம் உனக்குள்ள எப்பவும் இருக்கணும். உனக்கு ஒரு நடுக்கம் எப்பவும் இருக்கணும். கர்த்தரை கண்டுள்ள ஒரு பயம் உனக்குள்ள இருக்கணும். அந்த பயம் இருந்தா நீ அந்த இடத்துல தப்பி போக முடியும். இல்லைன்னா குமாரனுடைய கோபத்துல நீ என்ன செய்யலாம்? அழிஞ்சு போவ. கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னைக்குமே தேவனுடைய ஆவி நம்மோடு என்ன செய்யாது? போராடாது. அதைத்தான் சொல்லி இருக்குது. கொஞ்ச காலத்துல குமாரன் கோபம் என்ன செய்யும்? பற்றி எரியும். அப்போ என்ன, அவன் மனுஷன் மண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமத்துல சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என் ஆவி, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ இங்க அந்த ஆவி என்ன செய்யுமா? நம்மளோடு எப்பவும் போராடி கொண்டிருக்கா. அதைத்தான் சொல்றது. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யுமா? பற்றி எரியும். கொஞ்ச காலம் உனக்கு மனம் திரும்பும்படி தந்திருக்காரு. அதிகாரியா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு மனம் திரும்புதலுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்காரு. நம்ம எல்லாம் ஆராதிக்க முடியாதபடி அநேகர் என்ன செய்யறாங்க? வட இந்தியாவில எல்லாம் நிறைய அந்த பஜ்ரங்க தள் அந்த மாதிரி குரூப்புகள் எல்லாம் நிறைய தடைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நகைக்கிறாராம்.
ஆண்டவர் அவங்கள பார்த்து நகைக்கிறாரு. காரணம் என்னன்னா, நீ உனக்குள்ள நன்மையை என்ன செய்து போடுற, இழந்து போற அப்படின்னு உள்ள ஒரு உண்மை அவருக்கு தெரியும். ஆனா அவனுக்கு அது புரியல. ஆகவே தான் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி குரூப்புகளை பற்றி அவங்கள பற்றி நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்க என்ன செய்ய, அவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்த்து நகைக்கிறார். ஆகவே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்களை கொடுத்தும் அநேகர் அதை உணராம போறாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த அபிஷேகம் இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்கை, பயத்துடனே கர்த்தரை சேவைகள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அப்படின்னா குமாரனே முத்தம் செய்யணும். அதில் ஒரு வழி நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நமக்குள்ள கடினமான சில லைஃப்கள் நம்ம வரும்போது, அந்த இடத்துல நம்மளால் நிற்க முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்வோம், அதை விட்டு ஆண்டவரை விட்டு பின்மாறுக்கு பார்ப்போம். ஆனால் அந்த நேரங்கள் அந்த ராஜா நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், பின்மாற மாட்டோம். அதான் சொல்லி குமாரனை அண்டிக் கொள்ள வேண்டும், முத்தம் செய்ய வேண்டும். முத்தம் செய்யுங்கள். நம்மளும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி குமாரனை முத்தம் செய்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். இந்த ராஜாக்கள், பூமியின் நியாயாதிபதிகள் எச்சரிக்கையாருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பல சைஸ் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியில் இந்த பரிசுத்தத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருக்கு. 1-2 விஷயம் இல்லை. சில இதுகளெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம இயேசுவை போல மாற வேண்டிய ஆட்களாக, இயேசுவை போல மாறணும்னு சொல்லியாச்சுன்னா, இயேசுவை போல குணங்கள், பரிசுத்தாவியின் குணம் நமக்குள்ள, அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த 9 குணங்களும் நமக்குள்ள வரணும். அது இல்லாம இருந்தாச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, இயேசுவை போல நம்ம மாற முடியாது. எல்லா அவயங்களும் இயேசுவை போல மாறணும். நம்ம கோபப்படுறவங்களா இருந்தாச்சுன்னா, சிலவங்க என்ன செய்வாங்க, இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சு, மனைவி கொஞ்சம் பலவீனமாக, கொஞ்சம் அவங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்து குறைவாக தானே இருக்கும் எந்த நேரம். அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு புருஷன்மார் என்ன செய்வாங்க, அவங்கள கீழ்ப்படுத்துவாங்க. எப்படி? எந்த நேரமும் சிரிச்சு ஒன்றும் பேச மாட்டாங்க. எந்த நேரமும் ஒரு மாதிரி சீறி பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம உடல் இப்போ பாம்பை போல நம்ம சீர்ற குணம் உள்ளவராக இருந்தால் நம்ம உடல் எப்படி மாறும், பாம்பை போல மாறும். அப்படிதானே? ஒரு முறை ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு இடத்துல நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பெங்காலிக்கு எனக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டு, இப்போ நான் என்ன செய்தேன்னா, அப்போ ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இந்த மண்ணுக்கு ஒரு ஷவல் எடுத்து தரையில் ஒரு அட்டி அடித்தேன். அட்டி வந்து விளாச்சி போடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் பயந்துட்டான், அவன் கொஞ்சம் பயப்பட்டுட்டு அப்படியே அது போச்சு. சாயங்காலம் வந்து ப்ரேயர் பண்ண இருக்கும்போது ஆண்டவரே இது எப்படி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு, இன்னைக்கு உள்ள இது எப்படி உனக்கு பிடிச்சதா அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார், நல்ல பாம்புக்கு தலையை வெட்டி தூர போட்டுட்டு உடம்ப சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி இருக்குது? இயேசுவை போல ஆக வேண்டிய நான் பாம்புக்கு குணத்தாங்க கொண்டு வந்தாச்சுன்னா அந்த உடம்பு எப்படி இருக்கும், பாம்பை போல. ஆகவே இந்த பரிசுத்தத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் பார்க்கலாம். நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்வோம்.
நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அந்த ராஜாவை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவர் ராஜாதி ராஜா. அந்த ராஜாவை பற்றி தான் யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவர்களும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லியிருக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் உலகத்தில் இருப்பவர்கள் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை ஆண்டவர் நமக்குள்ளே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, சுவிசேஷ விரோதிகள் நமக்கு விரோதமாக வந்தாலும் சரி, ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க சொன்னாரோ அதன்படி மாத்திரம் செய்யுங்க. ஒரு சத்துரு உங்களை தொட முடியாது. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன பாதின்னா, அவன் உங்களுக்கு விரோதமாக வரும்போதே அவனை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக முக்கடா கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பேசும்படியாக கிருபை தந்தீரே, உமக்கு கொடா கோடி நன்றி. தொடர்ந்து ஆவியானவரை கிருபை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், ராஜாவை தங்களுடைய இருதயங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், ராஜாவை தங்கள் இருதயங்களில் ஆண்டவரை கிடைக்க பெற்றிராத பிள்ளைகள் எல்லாவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்கள் இந்த ராஜாவை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ ஆவியானவர் மனசலிவு தோண வேண்டுமாறு ஜெபிக்கிறங்கள் தாவே. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்டு மும்போட்டு போகத்தக்கதாக தேவாவியானவர் கிருபை செய்யும். பிள்ளைகளோட்டிலும் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடும். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை கொடும். கடன் பாரங்களினால் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு கடன் பாரங்கள் விடுதலையடைய கர்த்தர் ஆவியானவர் கிருபை செய்யும். பொல்லாத ஆவிகளை எல்லாம் நிர்மூலம் பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஐயா. இந்த வல்லமையினால நிரப்பும் அப்பா. ஒரு பிள்ளைகள் கூட வெட்கப்பட்டு போகாதபடி தேவ ஆவியானவர் கிருபை செய்யும் அப்பா. இறங்கும் அப்பா. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். அல்லையா, சத்ரு ஜெயம் கொள்ளாதவண்ணம் பாதுகாரும் அப்பா. எல்லா போராட்டத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போட்டேன். கிருபை செய்யும்படியாக இறங்கும். ஆசீர் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.